Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை உங்களோட மொபைலில் அதுவும் PicsArtல எப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, டைப்போகிராஃபின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம மொபைலில் எடிட் பண்ணுறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ ஃபேஸ் வந்து நல்லா கிளியராகவும் ஸ்கின் வந்து ஸ்மூத்னஸாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபேஸஸ் கிளியராக அண்ட் ஸ்மூத்னஸாக பண்ண தெரியலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எப்படி உங்கள் ஃபேஸை கிளியராக அண்டு ஸ்மூத்னஸாக எப்படி எடிட் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எஃபெக்ட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு BNW, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஒயிட்டில் செட் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்டி லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷில் இருக்கும். இதிலே வந்து தேர்டு லைனில் ஃபஸ்ட்டு ப்ரஷ் இருக்குல்ல, அதாவது இந்த ப்ரஷ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ஸ்குவாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை 100க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் எபிலிட்டி வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போது கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சைடு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஓவராலாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஸோ அதை நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மெர்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 லேயரும் ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். திரும்பவும் அந்த மேலே உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் வரும். நம்மளுக்கு எம்டி லேயர் தான் வேணும். ஸோ எம்டி லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG சைஸ் எதுவும் பண்ணாதீங்க, மேலே டிக் கொடுத்துருங்க. ஓகே, இந்த PNG அவரோட ஃபேஸுக்கு மேலே கரெக்டாக அவரோட ஃபேஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, திரும்ப அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். திரும்பவும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எம்டி லேயர், அகைன் ஆட் ஃபோட்டோஸ், PNG. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிட்டத்தட்ட இன்னும் 2 PNG வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக 3 PNG ஆட் பண்ணியிருக்கேன். 3 PNGக்கும் சேம் மெத்தட் தான். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு
அந்த ஃபோட்டோவை இமேஜுக்கு பேக் சைடில் இருக்க பர்சனை மறைக்கிற மாதிரி செட் பண்ணோம். ஓகே சூப்பர், கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மெர்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜு குத்துருங்க. இப்போ உங்களுக்கு 3 லேயரும் ஒரே லேயரை கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே சூப்பர். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த பர்சனை அப்படியே கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ம், அது எப்படி சொல்கிறதுனா அப்படியே ஃபேஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொண்டு வந்திருக்கு. ஓகே சூப்பர். திரும்ப அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்துருங்க. ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேலெல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு பிளாக் கலர் ஃபில் ஆகணும். இப்போ லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க எம்டி லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கீழே உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கொடுத்துருங்க. ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு லேயரை ட்ராக் பண்ணி கரெக்டாக செகண்ட் லேயருக்கு கீழே செட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு லேயரை நான் செகண்ட் லேயருக்கு செட் பண்ணியிருக்கேன், கீழே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பிளாக் எதுவுமே இருக்காது. ஓகே இப்போ டிக் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே எஃப்எக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேடு வந்து ஒரு 80. ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். திரும்ப எஃப்எக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே திரும்ப செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 80க்கு செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து ஒரு -8. ஓகே நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் +17 17. ஓகே நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி +30. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் வந்து +30. ஓகே நெக்ஸ்ட்டு ஷேடோ +21. ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்டு இந்த வீடியோ நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணது டிராவிஸ் பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ தான் நம்மளுக்கு சஜஷன் பண்ணார். ஸோ அவர் கேட்ட மாதிரி இந்த வீடியோ அவருக்காக எடிட் பண்ணி கொடுத்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் எடிட்டிங்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு கற்றுப்பாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்க்குற உங்களுக்கு வேறு ஏதாவது எடிட்டிங் பற்றி வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டிங்கில் எடுத்துருங்க. டாட்டா பை பை, see you.